இப்போ சத்தம் போடாமல் போகிறோம் மீன் பிடிக்க. மீன் டக்குன்னு மேய்ஞ்சிச்சுன்னா ஆளை பார்த்தா ஓடி போயிடும். அதுக்குதான் அந்த இடுப்புக்குள்ளனா பூண்டு போகிறேன். அந்த மீன்னாலும் நீங்கள் பிடிக்கிறோம் இந்த இடத்துல. நிறையா ஊந்துருக்கு. மீன் வருதா என்னன்னு பார்த்துடுறோம் இன்னைக்கு. மீன் எதுனா அடிச்சு தூக்கம். பெரிய மீன் இருந்துச்சுன்னா என்னதான் இருக்குன்னு பார்க்கணும். எங்கேயுமே மீனே வர மாட்டேங்குது. எல்லாம் நீர்நாய் பிடிச்சி தின்னு பிடிச்சா. நீர்நாய் ஒரு 10-15 கிடக்குப்பா. அது பிடிச்சி தின்று கேட்டுக்கு மீனே காணும். நல்லா ஏதோ மாட்டிக்கிட்டு ஒரு முட்டை விடுதா, ஒரே விடுதுக்குது வலை குச்சிலே ஏதோ மாட்டிக்கிட்டு வருது. ஒரு எப்படி புரியுது. ஒரு மீன் ரொம்ப பெரிய மீனாக ஒன்று இருக்கு. இது குச்செல்லாம் எடுத்துக்கிட்டு தான் எடுக்கலாம். குச்செல்லாம் எடுத்துக்கிட்டு தான் எடுக்கலாம். கரைக்கு உள்ள மீன் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டீங்களா? குப்பையாக இருந்ததுலப்பா, அதான் தூக்கிட்டு வந்துட்டேன். இவ்வளோ பெரிய மீனை எப்படி கரை அங்கேயே வச்சு எடுக்கிறது? அதான் குப்பையெல்லாம் எடுத்து விட்டு இந்த மீனை எடுத்துட்டு வந்துட்டேன். இங்கே ஒரு எவ்வளோ பெரிய வாழை போய் இங்கே ஒரு அதான் அதனால தான் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். இவ்வளோ பெரிய வாழை மாட்டோம். அப்புறம் தண்ணியில் பிச்சுட்டு போயிடுச்சுன்னா அதான் கரைக்கு தூக்கிட்டு வந்துட்டேன்.